இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியின் 4வது நாளின் சுவாரஸ்யங்களை வைத்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் உருவாக்கிய மீம்ஸ்களை பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன் நீயா நானா நிகழ்ச்சியில் காதல் செய்பவர்கள் அவர்களின் நண்பர்கள் பங்கேற்ற விவாதத்தின் போது பிரவீன் என்பவர், சின்ன பையனெல்லாம் எகிரி எகிரி அடிச்சான் சார், அவனுக்கு என்ன செஞ்சேன்னு தெரியல என்று சொல்வார். இன்று வரை சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் வீடியோ அது. அதனை ஆண்டர்சன் பவுலிங்கில் ஹேட்ரிக் சிக்ஸர் அடித்த ஜெய்ஸ்வாலை ஒப்பிட்டு பேஸ்பால் பற்றி ஆண்டர்சன் பேசுவதாக, பேஸ்பால்னு உசுப்பேத்தி ஒரு சின்ன பையன் எகிரி எகிரி அடிச்சான் சார் என்று உருவாக்கப்பட்டுள்ள மீம் குபீர் ரகம். அறிமுக போட்டியின் இரு இன்னிங்ஸ்களிலும் இந்திய அணியின் இளம் வீரர் சர்ப்ராஸ் கான் அரை சதம் அடித்து அசத்தினார். இதன் மூலமாக அறிமுக போட்டியில் 2 இன்னிங்ஸ்களிலும் அரை சதம் அடித்த 4வது இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார். இதனை பில்லா 2 படத்தில் அஜித் குமார் ஆசை இல்லை அண்ணாச்சி இது பசி என்ற வசனம் கூறுவார். அதனை சர்ப்ராஸ் கானுடன் ஒப்பிட்டு உருவாக்கப்பட்டுள்ள மீம் மாஸ்க் ரகம். கடந்த முறை ஆண்டர்சன் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ரிஷப் பண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் அடித்து மிரள வைத்தார். தற்போது இளம் வீரரான ஜெய்ஸ்வால் ஆண்டர்சன் பவுலிங்கில் ஹேட்ரிக் சிக்ஸ் அடித்து அலற வைத்துள்ளார். இதனை துப்பாக்கி விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் அமரன் படத்தினை ஒப்பிட்டு உருவாக்கப்பட்டுள்ள மீம் தரமான செய்கை. 7வது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் யஸ்வி ஜெய்ஸ்வால் 2வது முறையாக இரட்டை சதம் விளாசி அசத்தியுள்ளார். நேற்று இரட்டை சதம் விளாசிய ரன்களை எடுக்க ஓடிய போதே ஜெய்ஸ்வால் கொண்டாடுவதற்கு முன் சக வீரரான சர்ப்ராஸ் கான் கைகளை உயர்த்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். இதனை எல்லாம் அவன் செயல் வடிவேலு அடி வாங்கியது நினைத்து பார்ப்பதை போல் ரசிகர்கள் விராட் கோலியின் சதத்தை ரெய்னா கொண்டாடிய காட்சிகளை நினைத்து பார்ப்பதாக உருவாக்கப்பட்ட நால்டால்ஜியா மீம் சென்டிமெண்டல் டச். இந்திய அணிக்கு எதிரான 3 டெஸ்ட் போட்டிகளில் இங்கிலாந்து அணி நட்சத்திர வீரர் ஜோ ரூட் ஒரு முறை கூட 30 ரன்களை கடக்கவில்லை. இதுவரை 77 ரன்களும் அடித்துள்ள அவர் பவுலிங்கில் 107 ஓவர்களை வீசியுள்ளார். பேட்ஸ்மேனாக அடித்த ரன்களை விடவும் பவுலராக வீசிய ஓவர்கள் அதிகமாக உள்ளது. இதனை 2 படத்தில் போண்டாமணி பொட்டிக்குள் போன பாய் இங்கே வந்துட்டான் என்று கூறுவார். அதேபோல் ஜோ ரூட் பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருந்தவன் பவுலிங் ஆல்ரவுண்டரா வந்துவிட்டேன் என்று சொல்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள மீம் ஜாலி ஜிம்கானா ரகம். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.